நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவாலா பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி பெற்றோருடன் வசித்து வந்தார். நீலகிரியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் படித்து அங்குள்ள அரசு விடுதியில் சிறுமி தங்கியிருந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா பாதிப்பு காரணமாக சிறுமி பெற்றோருடன் வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த செபஸ்டின் அருண் என்பவர் கடந்த 3 வருடங்களாக இந்த பகுதியில் தங்கி பணியாற்றி வந்தார். இந்நிலையில் செபஸ்டின் அருணுக்கும் 14 வயது சிறுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 23/9/2020 அன்று சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி செபஸ்டியன் அருண் சிறுமியின் வீட்டில் வைத்து அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவரை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்நிலையில் கடந்த 23/2/2021 அன்று சிறுமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பரிசோதனையில் சிறுமி 7 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தந்தை இதுகுறித்து தேவாலா மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். தேவாலா போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து செபஸ்டின் அருணை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை நீலகிரி மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கின் தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டது. இதன்படி குற்றம் சாட்டப்பட்ட செபஸ்டின் அருணுக்கு ஆயுள் தண்டனையும் 50,500 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி எம். செந்தில்குமார் தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் செந்தில்குமார் ஆஜராகி வாதாடினார். The Big Shop, a shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.